உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் சொல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள், அதனை நாங்கள் அவதானிக்கின்றோம். மிக்க நன்றி. இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். துயர் பகிர்வோம். பாரிஸ் தமிழ் வர்த்தகத் துறையில் நன்கு அறியப்பட்டவரான சண்முகநாதன் பெரியதம்பி 27/11/2024 அன்று காலமானார். ஆரம்பத்தில் பாரிஸ் மார்க்கடே போசனியே மாலா மளிகையிலும், பின்னர் நீண்ட காலமாக லா ஷப்பல் ஓஷியன் இந்தியன் நிறுவனத்தை நிர்வகித்து வந்தவரான சண்முகநாதன் பெரியதம்பி அவர்களின் இறுதிக் கிரியைகள் டிசம்பர் 4 வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் பிற்பகல் 1:30 வரை வில்தனோஸ் ஜோன் ஷெரோல் மயானத்தில் நடைபெறவுள்ளது. இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இனி பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் அரசியல் புயல் வீசுகிறது. இந்த புயலின் தாக்கம் அரசாங்கத்தை வீழ்ச்சியடைய வைக்கப் போகின்றது. பிரதமர் மிஷேல் பேர்னியர் பதவி இழக்கப் போகின்றார். பிரான்ஸ் நாட்டின் அரசியல் புயல் அரசாங்கம் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானமாக நிகழ்ந்திருக்கிறது. பேர்னியரை பதவி நீக்கம் செய்ய தனது கட்சி வாக்களிக்கும் என்று ரசம்பிளுமோ நேஷனல் மெரின் லூபென் அறிவித்திருக்கிறார். சமூக பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கை மீதான பிரெஞ்சு தேசிய சட்டமன்ற விவாதத்தை பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேர்னியர் டிசம்பர் 2 திங்கட்கிழமை அன்று தேசிய சட்டமன்றத்தில் ஆரம்பித்து வைத்தார். பிரெஞ்சு அரசாங்கம் இந்த வாரம் சரிவை எதிர்கொள்ளப் போகின்றது. எதிர்க்கட்சிகள் திரண்டு அரசாங்கத்தை அகற்ற வாக்களிக்கப் போவதாக அறிவித்தல் வெளியிட்டுள்ளன. இதில் நாடாளுமன்றத்தில் அதிகமான ஆசனங்களை கொண்டிருக்கும் நுவோ ஃப்ரண்ட் பாப்புலரில் அங்கம் பெறும் யோன் லுக் மெலோன்ஷோ அவர்களின் லா ஃப்ரான்ஸ் இன்சுமிஸ், அடுத்து மரின் லூபென்னின் ரசம்பிளுமோ நேஷனல் ஆகிய கட்சிகள் முன்னிலை வகிக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட். இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு. மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல்.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். பிரான்சின் தேசிய சட்டமன்றத்தில் தீவிர வலதுசாரி மற்றும் இடதுசாரி கட்சிகள் பிரதமர் மிஷேல் பேர்னியருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானங்களை முன்வைத்துள்ளன என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வாக்கெடுப்பின் பொழுது வெற்றியடையும் என்றும், இதனால் இப்பொழுது பிரதமராக பதவி வகிக்கின்ற மிஷேல் பேர்னியரின் அரசாங்கம் வீழ்ச்சியடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு அரசாங்கத்தின் வீழ்ச்சி இந்த வார இறுதியில் நிகழும் என்றும் பிரான்ஸ் நாடாளுமன்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. ரசம்பிளுமோ நேஷனல் அதிகாரம் மிக்க தலைவி மரின் லூபென் தனது கட்சி இடதுசாரி கூட்டணியின் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெற இருக்கிறது. 2024 டிசம்பர் 2 அன்று பிரான்ஸ் தேசிய சட்டமன்றத்தில் பிரதமர் மிஷேல் பேர்னியர் ஒரு சமூக பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கையை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்ற முயற்சித்ததாக கூறியதை தொடர்ந்து கட்சிகள் தங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானங்களை அறிவித்துள்ளன. கடைசி நிமிடம் வரை ரசம்பிளுமோ நேஷனலை வழிக்கு கொண்டு வந்து ஆதரவை பெறுவதற்காக பகீரத பிரயத்தனங்கள் மேற்கொள்ளப்பட்டன. மரின் லூபென் அவர்களை மட்டிங்யோனுக்கு அழைத்து பேசியும் இருந்தார்கள். ஆனால் எதுவும் கைகூடவில்லை. அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர தீவிர இடதுசாரிகளான லா பிரான்ஸ் இன்சுமிஸை சேர்ந்த மெத்தில் பெனோ ஏற்கனவே அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதேவேளை நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பை ஆதரிக்க வேண்டாம் என்று பிரதமர் மிஷேல் பேர்னியர் சட்டமன்ற உறுப்பினர்களை வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்திற்கு முன் தனிநபர்களின் நலன்களை முன்வைப்பதற்காக பிரெஞ்சு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் மிஷேல் பேர்னியர் எடுத்து கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டினது அரசியல் வரலாற்றில் 1962க்கு பின்னர் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மூலம் கட்டாயமாக வெளியேற்றப்படும் முதல் பிரெஞ்சு அரசாங்கமாக மிஷேல் பேர்னியரின் பலவீனமான அரசாங்க கூட்டணி அமையும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அரசாங்கம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பிரதமர் மிஷேல் பேர்னியர் பதவியில் இருந்து வெளியேறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மிஷேல் பேர்னியருக்கு பதிலாக இன்னொரு பிரதமரை நியமிக்க வேண்டிய நிலைக்கு பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் தள்ளப்பட்டுள்ளார். இப்பொழுது எமனுவேல் மேக்ரோன் புதிய பிரதமராக யாரை அமர்த்தலாம் என ஆலோசனை செய்து வருகின்றார். டிசம்பர் 2 திங்கட்கிழமை முதல் சவுதி அரேபியாவுக்கான பயணத்தை எமனுவேல் மேக்ரோன் மேற்கொண்டுள்ள நிலையில் பிரான்சின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் குறித்து அவர் அங்கிருந்து கவனம் செலுத்தி வருகின்றார். பிரெஞ்சு அரசியல் செய்திகளை தொடர்ந்து அவர் அவதானித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்டிங்யோனுக்கு புதிய பெயர்களை தேடி வருவதாக இப்பொழுது வெளியாகும் செய்திகள் கூறுகின்றன. டிசம்பர் 2 திங்கட்கிழமை மிஷேல் பேர்னியர் 49.3 பயன்படுத்தி
2025 சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தை முன்வைத்திருந்தார். உடனடியாகவே ரசம்பளுமோ நேஷனல், லா ஃப்ரான்ஸ் இன்சுமிஸ் ஆகியன நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாக்கல் செய்தன. இந்த தீர்மானம் இந்த வாரம் பிரதமர் மிஷேல் பேர்னியர் மற்றும் அவரது அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். இடதுசாரிகள் உட்பட நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கிருந்து வந்தாலும் அதற்கு வாக்களிக்கப் போவதாக தீவிர வலதுசாரியான மரின் லூபென் உறுதியாக அறிவித்திருக்கின்றார். எமனுவேல் மேக்ரோன் பிரான்சில் இருந்து வெகு தொலைவில் தற்பொழுது இருக்கின்றார். அங்கிருந்து பிரான்ஸ் அரசியல் நிலவரங்கள், அரசியல் விடயங்கள் தொடர்பாக அவர் கேட்டறிந்து கவனம் செலுத்தி வருகின்றார். எமனுவேல் மேக்ரோன் தனது புதிய அரசாங்க தலைவரை எப்பொழுது நியமிப்பார் என்பது பற்றிய செய்திகள் எதுவும் இப்பொழுது வரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐ லவ் சுவெனீர். உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ், ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்ட் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவெனீர். லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள், டி-ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவெனீர், லயானா 91 புல்வார்ட் ஸ்ட்ராஸ்போர்க், பாரிஸ் 10. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு லா ஷப்பல் MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்குவோர் அதிர்ஷ்ட குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு தங்க நகை வழங்கி மகிழ்ச்சிப்படுத்தப்பட உள்ளனர். MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்கும் அனைவருக்கும் பரிசுகள் காத்திருக்கின்றன. MP ராஜா ஜுவல்லரி, இலக்கம் 4, ரூ பெடோனே, பாரிஸ் 10, லா ஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. அரசியல் பூகம்பம் நிகழ்ந்து கொண்டிருக்கையில் பாரிஸ் நகரம் பரபரப்பாகி இருக்கிறது. கத்தீட்ரல் நோத்ரடாம் து பாரி புனரமைப்பு பணிகளின் பின்னர் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி திறக்கப்பட இருக்கும் கத்தீட்ரல் நோத்ரடாம் து பாரியை பார்வையிட பிரான்ஸ் மக்கள் பெரும் ஆர்வம் கொண்டுள்ளனர். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி தீக்கிரையாகிய கத்தீட்ரல் நோத்ரடாம் து பாரி தேவாலயம் புனரமைக்கப்பட்டு டிசம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. கத்தீட்ரல் நோத்ரடாம் து பாரி தேவாலய நிர்மாணிப்பு முதலில் 1163ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 1345ஆம் ஆண்டில் நிறைவடைந்தது. 1194 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கத்தீட்ரல் நோத்ரடாம் து பாரி தேவாலயம் 2019 ஏப்ரல் 15ஆம் தேதி இரவு தீயில் கருகி தன் பொலிவை இழந்து காட்சியளித்தது. சம்பவம் நிகழ்ந்தவுடனேயே அந்த இடத்திற்கு சென்ற குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் கத்தீட்ரல் நோத்ரடாம் து பாரி தேவாலயத்தை 5 வருடங்களில் புனரமைத்து தருவதாக மக்களுக்கு உறுதிமொழி அளித்தார். உலகெங்கும் இருந்து பல புரவலர்கள் வழங்கிய நிதி பங்களிப்பில் 700 மில்லியன் யூரோ திரட்டப்பட்டது. இந்த புனரமைப்புக்காக 600 மில்லியன் யூரோ செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 7ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையான ஒரு வார காலம் தேவாலய திறப்பு விழா சிறப்புற நடைபெற உள்ளதாக அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் நுழைவுதல்கள் இணைய வழியாக முன்பதிவு செய்து கொள்ள ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. கத்தீட்ரல் நோத்ரடாம் து பாரி டிசம்பர் 8ஆம் தேதி பொதுமக்களுக்கு திறந்துவிடப்படுகிறது. உள்நுழைவுக்கான முதல் கட்ட முன்பதிவுகள் இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையிலும் நுழைவுதல்கள் மிக வேகமாக தீர்ந்துவிடும் என்பதனால் அனைவரும் முன்கூட்டியே தங்களுடைய முன்பதிவுகளை மேற்கொள்ளுமாறு கேட்கப்பட்டிருக்கிறார்கள். தினமும் 40,000 பேரின் வருகை அங்கு எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 7, 8 தேதிகளில் அதிகாரப்பூர்வ பதவியேற்பு விழா நடைபெறும்.
ஆசீர்வாதம் அளிப்பு உட்பட ஒரு வழிபாட்டு நிகழ்வும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதேவேளை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அவர்களின் சிறப்புரையும் நிகழ்த்தப்பட உள்ளது. தேவாலய சதுக்கத்தில் மாபெரும் இசை நிகழ்ச்சியும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நோத்தடாம் து பரி என்ற மொபைல் செயலி iOS மற்றும் ஆண்ட்ராய்ட் ஆகியவற்றில் இலவசமாக பதிவிறக்கம் செய்யக்கூடியதாக அறிமுகப்படுத்தப்படுகின்றது. நோத்தடாம் து பரி தேவாலய திறப்பு விழாவுக்காக 6000 வரையான பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பரிசில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. திறப்பு விழா வேளையில் தேவாலயத்தினுள் 3000 பேர் வரை அமர்ந்திருப்பார்கள் என்றும் 40,000 பேர் வரை செயின் நதிக்கரையில் கூடியிருப்பார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 50 நாடுகளின் தலைவர்கள் இந்த தேவாலயத்தினுடைய மீள் திறப்பு விழா நிகழ்ச்சிகளுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கச் செய்கின்றது. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ். அன்பான வாடிக்கையாளர்களே, சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் 2025ஆம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் 15 மாதங்கள் செலுத்த வேண்டும். 10வது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 1500 சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக 3000 சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும். 15வது மாதம் இறுதிச் சீட்டில் 5 நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு 2000 பிராங்குக்கான தங்க நகைகள் வழங்கப்படும். தங்க நகை சீட்டில் விரைந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவை எங்கள் சேவை. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ்.